ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பப்பூ சக்கரை அப்படிம்பாங்க. ஏங்க இலுப்பப்பூ சர்க்கரையா எப்படி மாறும் அப்படின்னு கேட்டாக்க, ஆலை அப்படின்னா கரும்பாலை. கரும்பாலை இருந்தா அந்த சாறை எடுத்து அத ஒரு பெரிய அண்டால விட்டு காய்ச்சுவாங்க. தேவாரத்துல சொல்லியிருக்கோம், அந்த கரும்பு காய்ச்சுகின்ற புகையைக் கண்டு மழை மேகம்னுட்டு மயில் ஆடுதான். அதுக்கு அப்புறமா தான் தெரியுமா, அட அட கரும்பு காய்ச்சறாங்களான்னுட்டு. அப்புறமா ரெக்கைய அடக்கிக்குமா அப்படின்னு ஒரு ஒரு தேவாரத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆலைங்கிறது சர்க்கரை ஆலை. இப்போ ஒரு ஊர்ல சர்க்கரை ஆலை இருந்துச்சுனாக்கா அந்த ஊர்ல எல்லாருக்கும் சர்க்கரை கிடைக்கும். ஆலையே இல்ல, கரும்பே இல்ல, அந்த ஊர்ல என்ன செய்வாங்கன்னாக்கா இலுப்பப்பூ சர்க்கரை அப்படின்னா இலுப்பப்பூ கிடைக்கும். இலுப்ப எண்ணெயை வந்து விளக்கேத்துறதுக்கு கார்த்திகை மாசத்துல எல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த இலுப்பப்பூவை நிறைய மூட்டை மூட்டை மூட்டையா சேர்த்து நல்லா காய வச்சு அதை இடிப்பாங்களாம். இடிச்சா அதுல ஒரு இனிப்பு இருக்கும். அந்த இனிப்பு இவங்க வர காப்பி போடும்பொழுது அந்த இலுப்பப்பூ இடிச்சதை போடுவாங்களாம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு இலுப்ப மரம்னா என்னன்னு தெரியும்? அதுவே தெரியல. இந்த இலுப்பை எண்ணெயே எடுப்பாங்க. அந்த இலுப்ப புண்ணாக்குன்னு கிடைக்கும். அந்த இலுப்ப புண்ணாக்க பொடி பண்ணினா அதுதான் நம்ம அரப்பு. சீயக்காங்கிறது சீயக்காய், வெந்தயம் அதெல்லாம் போட்டு நெல்லி முள்ளி எல்லாம் போட்டு தலைக்கு தேய்ச்சுக்கிறோம்ல. அரப்புங்கிறது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. ஆக மொத்தம் இந்த இலுப்பை மரத்து பூ சர்க்கரையாக பயன்படும். இலுப்பை மரத்து எண்ணெய் விளக்கேற்ற பயன்படும். இந்த இலுப்பை மரத்து புண்ணாக்கு அதை இடிச்சாக்க அது அரப்பு. அரப்பு பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறதுக்கு, சுவாமி விக்கிரகத்தெல்லாம் தேய்க்கிறதுக்கு அது ரொம்ப உறுத்தாம நல்லா இருக்குங்கிறதுக்காக எப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இலுப்பப்பூ சர்க்கரை, அதாவது சர்க்கரைக்கு ஆல்டர்னேட்டிவ் எது? இலுப்பப்பூ அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்.